ஹலோ, இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெரிய பெரிய கடைகளில் கிடைக்கக்கூடிய கேரட் அல்வா ரொம்பவே ரிச்சாகவும் க்ரீமியான டேஸ்ட்லேயும் இருக்கும். அதே டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட சுவை மாறாமல் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹல்வா பண்ணுறதுக்கு கடாயை சூடு பண்ணிடலாம். மேக்ஸிமம் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹல்வா வந்து அடி பிடிக்காமல் பேனில் ஒட்டாமல் வரும். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா சூடானதும் ஒரு 10 போல் முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம கேரட்டையும் சேர்த்துடலாம். நான் 300 கிராம் அளவுக்கு துருவின கேரட் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த நெய்லேயே நம்ம கேரட்டை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம். நான் 250 ml ஃபுல் ஃபேட் மில்க் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப் கேரட்டுக்கு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தது அப்படின்னா அது கூட சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் கேரட் அல்வா வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் இந்த கேரட்டில் இருக்கிற ராஸ்மெல் எல்லாம் போய் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். பால் நல்லா வற்றி கேரட் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கிறேன். 300 கிராம் கேரட்டுக்கு நான் 200 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு தித்திப்பான டேஸ்ட்லேயே இருக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இலகி வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வற்றணும். அதுவரை இதை நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஹல்வா நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம சேர்த்த நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும். பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். பாருங்கள், ஹல்வா வந்து ரொம்பவே சூப்பராக சுருண்டு வந்திருக்கு. நம்ம சேர்த்த நெய் கூட நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கடையில் கிடைக்கிற மாதிரியான ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் நம்ம பண்ணியிருக்கிறோம். பால் சேர்த்து பண்ணதுனால ரொம்பவே க்ரீமியாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். எங்கேயுமே கிடைக்காத ஒரு டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.